மகரம் ராசிக்காரர்களே, செல்வம் வாழ்க்கையில் நிலைபெறும், வசதிகள் வாழ்க்கையின் அடையாளமாகும். அதாவது மகரம் ராசிக்காரர்கள் என்றாலே வாழ்க்கையை கனவாக அல்ல கட்டுமானமாக பார்க்கும் மனிதர்கள் என்றே கூட சொல்லலாம். அவர்கள் பேசுவதை விட செய்வதை அதிகமாக நம்புவார்கள். காட்டுவதை காட்டிலும் சாதிப்பதை முக்கியமாக கருதுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் அடங்காமல் மெதுவாகவும் உறுதியாகவும் முன்னேறி காலத்தின் ஓட்டத்தையே தங்கள் முயற்சியால் மாற்றும் சக்தி இவர்களிடம் உண்டு. சின்ன சின்ன வெற்றிகளில் அவர்கள் மகிழ்ச்சியடைய மாட்டார்கள். நீண்ட கால நிலைத்த வெற்றி என்பதே மகரம் ராசிக்காரர்களின் லட்சியம். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு கடினமான மலைப்பாதை போன்றது. அந்த பாதையில் அவர்கள் ஓட மாட்டார்கள், ஆனால் நின்றும் விடமாட்டார்கள். ஒவ்வொரு அடிகளையும் சிந்தித்து வைத்து விழுந்தாலும் எழுந்து வெற்றி எனது உரிமை என்ற நம்பிக்கையோடு பயணம் செய்வார்கள். ஒழுக்கம் இவர்களின் இரத்தத்தில் கலந்த ஒன்று. காலத்தை மதிப்பது, பொறுப்புகளை தப்பிக்காமல் ஏற்றுக்கொள்வது, தங்கள் கடமைகளை சரியாக செய்வது, இவை அனைத்தும் மகரம் ராசிக்காரர்களின் இயல்பாக குணங்களாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள், ஆனால் பேசினால் அது அனுபவத்தின் கணத்தோடு இருக்கும். அவர்கள் எதையும் மேற்பரப்பாக பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கை, மனிதர்கள், சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆழமாக ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்கினாலும் உள்ளுக்குள் மிகுந்த பரிவும் கருணையும் கொண்டவர்கள். தங்கள் மனதில் திட்டமிட்டதை நிறைவேற்றும் வரை ஓய்வெடுக்க மாட்டார்கள் என்பதே இவர்களின் தனிச்சிறப்பு. மகரம் ராசிக்காரர்கள் உறவுகளை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒருவரை நேசித்தால் அந்த நேசம் பாதுகாப்பாகவும் நிலைத்ததாகவும் இருக்கும். குடும்பம், உறவுகள், நட்பு எல்லாவற்றிலும் அவர்கள் தங்கள் பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். வார்த்தைகளால் அன்பை சொல்லாமல் இருந்தாலும் செயல்களால் அன்பை நிரூபிப்பார்கள். மகரம் ராசிக்காரர்கள் ஒருவரை நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கைகளை உயிர் இருக்கும் வரை காப்பாற்றுவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி சற்று தாமதமாக வரலாம், ஆனால் அது வந்துவிட்டால் அசைக்க முடியாத வெற்றியாக இருக்கும். இளமையில் சிரமங்களை சந்தித்து அனுபவங்களை சேகரித்து வாழ்க்கையின் பிற்பகுதியில் உயர்ந்த நிலையை அடைவதே இவர்களுக்கான பொதுவான பாதை. இன்றைய கஷ்டமே நாளைய கௌரவம் என்பதை வாழ்க்கையாக வாழும் மகரம் ராசிக்காரர்கள் இறுதியில் அனைவரும் மதிக்கும் உயரத்தை அடைவது உறுதி. அதாவது மகரம் ராசிக்காரர்கள் வேலை என்பதை கடமையாக அல்ல, தங்கள் அடையாளமாக பார்க்கிறவர்கள். எந்த பணியை எடுத்தாலும் அதில் முழுமையாக மூழ்கி சிறிய தவறுக்கும் இடமளிக்காமல் செய்து முடிப்பார்கள். ஆரம்பத்தில் சாதாரண நிலையில் இருந்தாலும் காலப்போக்கில் அனுபவம், நம்பிக்கை, உழைப்பு ஆகிய மூன்றையும் சேர்த்து தலைமை பொறுப்புக்கு இயல்பாக உயர்வார்கள். அதிகாரம் கிடைத்தால் அதை ஆடம்பரமாக அல்ல பொறுப்பாக பயன்படுத்துவார்கள். அலுவலகம், தொழில், அரசு வேலை, மேலாண்மை, கட்டுமானம், நிர்வாகம் போன்ற துறைகளில் மகரம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வீண் செலவுக்கானது அல்ல, எதிர்காலத்தை பாதுகாக்கும் கருவி. அவர்கள் திடீர் லாபங்களை விரும்ப மாட்டார்கள். மெதுவாகவும் திட்டமிட்டும் கணக்குடன் பணத்தை வளர்ப்பதே இவர்களின் வழி. இளமையில் சேமிப்பை தொடங்கி நடுத்தர வயதில் சொத்து, நிலம், வீடு என உறுதியான அடித்தளத்தை அமைப்பார்கள். கடன், வீண் செலவு, தேவையற்ற ஆடம்பரம் இவற்றை முடிந்தவரை தவிர்ப்பார்கள். அதனால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பண நெருக்கடி குறைவு, நிலைத்தன்மை அதிகம். மகரம் ராசிக்காரர்கள் காதலில் அதிகமாக பேச மாட்டார்கள், ஆனால் ஒருமுறை காதலித்தால் அது ஆழமான நிலையான நம்பிக்கை உள்ள காதல். சின்ன சண்டைகளால் உறவை உடைக்க மாட்டார்கள். திருமணத்தில் அவர்கள் வாழ்க்கை துணையை ஒரு நண்பனாகவும் பொறுப்பாகவும் மதிப்பார்கள். குடும்பத்தை நடத்துவது ஒரு பெரிய கடமை என்று கருதி வாழ்க்கை துணைக்கு முழு பாதுகாப்பையும் வழங்குவார்கள். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தாமதமாக இருந்தாலும் அவர்களின் பாசம் வார்த்தைகளை கடந்த செயல்களில் தெரியும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையான ஆன்மீக ஆடம்பரங்களில் ஈடுபட மாட்டார்கள், ஆனால் வாழ்க்கையின் சோதனைகள் அவர்களை மெதுவாக ஆழ்ந்த ஆன்மீக பாதைக்கு எடுத்துச் செல்கின்றன. துன்பம், பொறுப்பு, தனிமை இவை அனைத்தும் அவர்களை உள்ளார்ந்த ஞானத்திற்கு கொண்டு செல்கின்றன. வயது கூட கூட தெய்வ நம்பிக்கை, தர்மம், கர்மா ஆகியவற்றில் இறுதியான நம்பிக்கை உருவாகும். பேசாமல் வாழ்ந்து காட்டும் மௌன ஞானிகள் போல மகரம் ராசிக்காரர்கள் மாறுவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை கதை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஆரம்பத்தில் சிரமம், பொறுப்பு, தடை, தாமதம் இருக்கும், ஆனால் அந்த அனுபவங்களை அவர்களை இரும்பை போல உறுதியானவர்களாக்கும். பிறர் ஓய்வெடுக்கும் இடத்தில் கூட மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் பயணத்தை நிறுத்த மாட்டார்கள். இறுதியில் அவர்கள் அடையும் உயரம் இவர் இதற்காகத்தான் பிறந்தவர் என்று உலகமே ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு இருக்கும். அதே போல மகரம் ராசிக்காரர்களின் சிறந்த குணம் என்னவென்றால் அவர்கள் ஒருபோதும் சூழ்நிலைக்கு பணிவதில்லை. சூழ்நிலையை தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வார்கள். பொறுப்பு, நேர்மை, தன்னம்பிக்கை ஆகியவை இவர்களின் உயிர் மூச்சாகவே இருக்கும். யாரும் பார்க்காத இடத்திலும் தங்கள் கடமைகளை சரியாக செய்வார்கள். பாராட்டுக்காக உழைக்க மாட்டார்கள், ஆனால் பாராட்டு தானாக வந்து சேரும் வகையில் உழைப்பார்கள். பொறுமை இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம். ஒரே இடத்தில் நின்று சலிப்படையாமல் காலம் வரும் வரை அமைதியாக காத்திருந்து சரியான தருணத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உருவாக்குவார்கள்.
அதாவது மகரம் ராசி நேயர்கள் இந்த மாதம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். ஏழடி சனியின் தாக்கம் குறைந்து வருவதால் மனதிலிருந்த பயம் நீங்கும், புதிய தெளிவு பிறக்கும். பழைய கவலைகளை தூக்கி எறிந்து விட்டு புதிய இலக்குகளை நோக்கி பயணத்தை தொடங்குவீர்கள். கிடைக்கும் செய்திகள் அனைத்தும் மகிழ்ச்சிகரமானதாகவே அமையும். இந்த மாதம் வரவும் செலவும் சமமாக இருக்கும். சூரிய பகவானின் நிலையால் வீண் விடயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சுப காரியங்களுக்காக பணம் செலவழிக்க நேரலாம். பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான சூழல் நெருங்கி உள்ளது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பதும் நல்லது. முதலீடுகளில் நிதானம் தேவை. உடல்நிலையில் சிறு அசௌகரியங்கள், தூக்கமின்மை, கண் எரிச்சல் போன்ற உபாதைகள் வரலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுகள் அவசியம். வெளி உணவுகளை தவிர்ப்பது வயிறு உபாதைகளை தடுக்கும். மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விஷயங்களிலிருந்து விலகி இருங்கள். தினமும் காலையில் நடைபயிற்சி மேற்கொள்வது புத்துணர்ச்சி தரும். மாணவர்கள் படிப்பில் அதீத கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகும். ஆரம்பத்தில் மந்த நிலை இருந்தாலும் இறுதியில் வேகம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு புதிய யுக்திகளை கண்டுபிடிப்பீர்கள். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். அலுவலகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைத்தே தீரும். சக ஊழியர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வேலை தேடுபவர்களுக்கு மாத இறுதியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். தொழில் செய்து வருபவர்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்பனையாகும். தொழிலை விரிவுபடுத்துவது குறித்து சிந்திப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் வழியாக சுப செய்திகள் கிடைக்கலாம். வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. உறவினர்களுடன் பேசும் போது வார்த்தைகளின் நிதானம் அவசியம். வார்த்தைகளை அளந்து பேசுவது தேவையற்ற விரிசல்களை தவிர்க்கும். திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மைகளை தரும். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யலாம். இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது உங்களால் முடிந்தவற்றை வழங்குவது நன்மைகளை அதிகரிக்கும். மேலும் மகரம் ராசிக்காரர்களின் பலவீனம் அவர்களுடைய நல்ல குணங்களிலிருந்தே பிறக்கிறது. அதிக பொறுப்பை தாங்களே சுமந்து கொள்வதால் மன அழுத்தம் அதிகமாகும். பிறரிடம் உதவி கேட்பதை பலவிடமாக நினைத்து எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க முயல்வார்கள். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாததால் சில நேரங்களில் கடினமானவர்களாகவும் குளிர்ச்சியானவர்களாகவும் பிறருக்கு தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிகுந்த பாசமும் பரிவும் கொண்டவர்கள் என்பதை பலர் தாமதமாகத்தான் புரிந்து கொள்வார்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் திடீரென வராது, ஆனால் நிலையாக தொடரும். காலையில் சூரிய உதயத்தை பார்ப்பது, வேலை தொடங்கும் முன் ஒரு நிமிடம் அமைதியாக இருப்பது, பெரிய முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் ஒரு இரவு தூங்கி யோசிப்பது, இவை அனைத்தும் அவர்களுக்கான அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். கருப்பு, நீலம், பழுப்பு போன்ற நிறங்கள் இவர்களுக்கு உள்நிலை உறுதியை தரும். சனிக்கிழமைகளில் பொறுமையுடன் செய்த சிறு நற்காரியங்கள் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய பாதுகாப்பாக மாறும். மகரம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் என்றால் பயமில்லை. நம்பிக்கையின் நீண்ட பாதை. 30 வயதிற்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக நிலை பெறும். 40க்கு பிறகு பெயர், மதிப்பு, அதிகாரம் கூடும். 50க்கு பிறகு மன அமைதி, ஆன்மீக தெளிவு கிடைக்கும். இளம் வயதில் கிடைக்காத பாராட்டுக்கள் வயது கூட கூட அவர்களை தேடி வரும். தாமதம் தோல்வியல்ல என்பதை வாழ்க்கையால் நிரூபிப்பவர்கள் மகரம் ராசிக்காரர்கள். பெரிய சத்தம் இல்லாமல், விளம்பரம் இல்லாமல் தனக்கான பாதையை தானே அமைத்து கொண்டு வாழ்க்கையை உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஆளுமிகதான் மகரம் ராசிக்காரர்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகள் குறைவு, ஆனால் அவர்கள் உருவாக்கும் வாழ்க்கை மிகப்பெரிய பாடம். தோல்வியை சந்தித்தாலும் அதிலிருந்து தத்துவம் கற்றுக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பதே அவர்களின் இயல்பு. குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எளிதாக ஆரம்பிக்காது. சிறுவயதிலேயே பொறுப்புகள், கட்டுப்பாடுகள், தன்னம்பிக்கை, சோதனைகள் என பல அனுபவங்களை சந்திப்பார்கள். மற்றவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நிஜத்தை எதிர்கொண்டு நிற்பார்கள். ஆனால் அந்த சோதனைகளை அவர்களை உடைக்காமல் உள்மன உறுதியை பலப்படுத்தும் பயிற்சியாக மாறும். ஒவ்வொரு வீழ்ச்சியும் இவர்களுக்கு ஒரு பாடம், ஒவ்வொரு தடைவும் இவர்களுக்கு ஒரு வழிகாட்டி. அதனால்தான் மகரம் ராசிக்காரர்கள் பின்னாளில் மிகப்பெரிய மனிதர்களாக உருவெடுப்பார்கள். மகரம் ராசிக்காரர்கள் தலைவராக மாற முயல்வதில்லை, சூழ்நிலையை அவர்களை தலைவராக மாற்றுகிறது. அவர்கள் கூச்சலிட மாட்டார்கள், கட்டளை போட மாட்டார்கள். ஆனால் அவர்களின் அமைதியான நடத்தை மற்றவர்களை இயல்பாகவே வழிநடத்தும். தீர்மானங்களை உணர்ச்சியால் அல்ல, அனுபவமும் தர்க்கமும் கொண்டு எடுப்பார்கள். அதனால் அவர்களின் முடிவுகள் தாமதமாக தோன்றினாலும் அது நீண்ட காலத்திற்கு சரியான தீர்வாக அமையும். அமைதியே சக்தி என்பதை வாழ்க்கையால் நிரூபிப்பவர்கள் மகரம் ராசிக்காரர்கள். மகரம் ராசிக்காரர்கள் குடும்பம் என்பது ஒரு சொல் அல்ல, ஒரு கடமை, ஒரு புனித பொறுப்பு. தங்கள் ஆசைகளை ஒதுக்கி வைத்து கூட குடும்பத்தின் நலனுக்காக உழைப்பார்கள். பெற்றோர், மூத்தவர்கள், குடும்ப மரபுகள் இவற்றை மிகுந்த மரியாதையுடன் காப்பாற்றுவார்கள். சில நேரங்களில் அவர்கள் கடினமாக தோன்றினாலும் அந்த கடினத்தன்மையின் பின்னால் குடும்பத்தை பாதுகாக்கும் பாறை போன்ற மனப்பாங்கு இருக்கும்.
குடும்பம் பாதுகாப்பாக இருந்தால் மகரம் ராசிக்காரர்கள் உலகத்தையே எதிர்கொள்ள தயாராகி விடுவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்ட மாட்டார்கள். சிரிப்புக்குள் சிந்தனை, அமைதிக்குள் வழி, கடினத்தன்மைக்குள் பாசம் எல்லாம் ஒன்றாக கலந்திருக்கும். யாரிடமும் எளிதில் மனதை திறக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பிவிட்டால் அந்த நம்பிக்கை உயிர் வரை நீளும். அவர்களின் மௌனம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் உண்மையில் அது ஆழமான உணர்ச்சிகளின் பாதுகாப்பு கவசம். அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் முன்னேற்றம் லிப்ட் போல வேகமாக இருக்காது, படிக்கட்டுகள் போல உறுதியானது. ஒவ்வொரு படிகளையும் தாண்டி விழாமல் தளராமல் மேலேறுவார்கள். ஆரம்பத்தில் கவனிக்கப்படாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு அனைவரும் அவர்களை பார்த்து இவர் எப்படி இவ்வளவு உயரம் வந்தார் என்று ஆச்சரியப்படுவார்கள். அதற்கு காரணம் அதிர்ஷ்டமல்ல, நேர்மை, பொறுமை, தொடர்ச்சியான உழைப்பு. மேலும் உடனடி புகழ், தற்காலிக வெற்றி இவை மகரம் ராசிக்காரர்களின் பாதையல்ல. காலம் அவர்களை சோதித்து செதுக்கி இறுதியில் உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும். அதனால்தான் மகரம் ராசிக்காரர்கள் வயது கூட கூட அழகாகவும் மதிப்புடன் மாறுவார்கள். அவர்கள் வாழ்க்கையே ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தின் முடிவில் மௌனமாக ஜொலிக்கும் வெற்றி காத்திருக்கிறது. ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் அவர்களின் தினசரி வாழ்க்கையில் சில இரகசிய பழக்கங்கள் மறைந்திருக்கின்றன. அவர்கள் நாளை தொடங்கும் போது மனதில் ஒரு தெளிவான திட்டத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். பேசுவதற்கு முன் சிந்திப்பது, முடிவெடுப்பதற்கு முன் கால அவகாசம் கொள்வது, தேவையற்ற மனிதர்களையும் விஷயங்களையும் மெதுவாக விலக்கிக் கொள்வது, இவை அனைத்தும் அவர்களை தங்களுக்கே தெரியாமல் உயரத்திற்கு கொண்டு செல்லும் நடைமுறைகள். சின்ன சின்ன ஒழுக்கங்களே மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்ட வாயிலாக மாறுகின்றன. மகரம் ராசிக்காரர்கள் திடீர் மாற்றங்களை விரும்ப மாட்டார்கள். ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் சிதறாமல் ஒவ்வொன்றையும் வரிசையாக செய்வார்கள். நேரத்தை வீணாக்குவது இவர்களுக்கு மிகப்பெரிய குற்றம் போல தோன்றும். அதனால் தூங்கும் நேரம், வேலை செய்யும் நேரம், ஓய்வெடுக்கும் நேரம் என அனைத்திற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த ஒழுங்கான வாழ்க்கை முறைதான் சோர்வான நேரங்களிலும் அவர்களை தளர விடாமல் காக்கும் அகில சக்தியாக செயல்படுகிறது. மகரம் ராசிக்காரர்கள் மன அமைதியை வெளியில் தேட மாட்டார்கள், அதை உள்ளுக்குள் உருவாக்கி கொள்வார்கள். தனிமை அவர்களுக்கு பயமில்லை, அது சிந்திக்கவும் தங்களை தாங்களே மீண்டும் கட்டமைக்கவும் உதவும் இடம். தேவையற்ற விவாதங்கள், அர்த்தமற்ற வாதங்கள் இவற்றிலிருந்து மெதுவாக விலகி தங்கள் சக்தியை பாதுகாப்பார்கள். சில நேரங்களில் அவர்கள் தனியாக இருப்பதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டாலும் அந்த தனிமையே அவர்களை மனதளவில் மாபெரும் ஆளுமையாக மாற்றுகிறது. குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் தோல்வியை ஒரு முடிவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுக்கு ஒரு மறுபிறவி. விழுந்த இடத்தில் சத்தமிட மாட்டார்கள். அமைதியாக எழுந்து தவறுகளை பதிவு செய்து மீண்டும் முன்னேறுவார்கள். யாரிடமும் தங்கள் வழியை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் அதை சக்தியாக மாற்றிக்கொள்வார்கள். அதனால்தான் ஒரே தவறை இரண்டாவது முறை செய்வது மகரம் ராசிக்காரிடம் அரிது. தோல்வியே அவர்களின் மிகச்சிறந்த ஆசிரியர். அவர்களுக்கு தங்களை பற்றிய விளம்பரம் தேவையில்லை, பிறர் பேசும் வார்த்தைகள் அல்ல, காலம் தரும் தீர்ப்புதான் முக்கியம். சுயமரியாதையை இழக்காமல் தங்கள் வழியில் நடந்த முடிவில் அனைவருக்கும் மதிக்கும் இடத்தை அடைவதே மகரம் ராசிக்காரர்களின் இயல்பு. அவர்களின் பெருமை கூச்சலாக வெளிப்படாது, அது அமைதியாக நிற்கும், உயரமாக தெரியும். உதவி இல்லாமல் இல்லை, ஆனால் அடிமை இல்லாமல் அதிர்ஷ்டம் இல்லாமல் இல்லை. ஆனால் அதையே நம்பாமல் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்கள் கைகளால் செதுக்கும் சிற்பிகள். அவர்களின் பயணம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது எப்போதும் சரியான திசையில்தான் இருக்கும். அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்டு கொண்டே இருந்த விஷயங்கள் இனி அடுத்தடுத்து நடக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் மாறும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியாக என அனைத்து விஷயங்களும் நன்மைகள் உண்டாகும். கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் நல்ல காலகட்டம். மகரம் ராசியினருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. உத்தியோகம், தொழில், வியாபாரம் தொடர்பாக மனக்குழப்பங்களை தவிர்ப்பதும் நல்லது. சுப விரய பிராப்தம் உண்டு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய யோகங்கள் உண்டாகும். வாகனத்தில் வித்தைகள் காட்டுவதை தவிர்ப்பதும் நல்லது. விதிமுறைகளை கடைபிடிப்பதும் நன்மைகளை தரும். தொழில் மாற்றத்திற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு மதிப்புகள் கூடும். யோகமும் நம்பிக்கையும் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி காணும் யோகங்கள் உள்ளது. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதால் அந்த செலவுகளை சந்தோஷ செலவுகளால் மாற்றிக்கொள்வதும் நல்லது. புதிய பொறுப்புகள், புதிய கௌரவங்கள் வந்து சேரும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். ஏழடி சனி விலகி இருப்பதால் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும். எல்லா விஷயத்திலும் கவனங்கள் அதிகரிக்கும். இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் இருப்பதும் பாதிப்பை ஏற்படுத்தும். தூக்கத்தை தவிர்க்காமல் இருப்பதும் நல்லது. பணவரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டு வந்த சிக்கல்கள் நீங்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். நவக்கிரகத்தில் இருக்கும் கேது வழிபாடு யோக பலத்தை அதிகளவில் கொடுக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுகளை தவறாமல் செய்து அற்புதமான முன்னேற்றத்தை தரும்.
ஏனென்றால் மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான புத்தாண்டு முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகம் இந்த ஆண்டு முழுவதும் ஏற்படும். விஐபி யோகத்தை பெறுவீர்கள். பெரிய விருதுகள், அங்கீகாரம், திருமண யோகம், புத்திர பாக்கியம் என அனைத்தும் கிடைக்கும். எந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் நடக்கும். 3ஆம் இடத்தில் சனி இருப்பதால் அசாத்தியமான தைரியம் ஏற்படும். 3ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உங்களை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. எல்லாமே உங்களால் செய்ய முடியும். எந்த விஷயத்திலும் கீழே விழுகாத நிலை ஏற்படும். உங்களுக்கு உதவுவதற்காக யாராவது காத்து கொண்டிருப்பார்கள். நிறைய பேருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும். எதிர்பாராத பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. மார்பகம், கட்டி, நெஞ்சகம், இருதயம், இரத்தம் செல்லும் வழிகளில் பிரச்சனை போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப்புகளில் புதிய தொழில் தொடங்கும் யோகங்கள் ஏற்படும். அண்ணன் தம்பிக்குள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல நெட்வொர்க்குகள் ஏற்படும். திருமண யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சமுதாய மதிப்பு, மரியாதை ஏற்படும். சுபகாரியங்கள் உண்டாகும். ஸ்தான பலம் நன்றாக இருப்பதால் பணவரவு உண்டாகும். எந்த எதிர்மறையாத விஷயங்களும் உங்கள் மேல் வராது. உங்கள் பேச்சை கேட்டு ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் நிலை ஏற்படும். ஏ-கிளாஸ் யோகங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் ஆரோக்கியத்தில், வயிறு விஷயத்தில் கவனம் தேவை. இதேபோல் இந்த ஆண்டில் ஜாக்பாட்டில் 3வது ராசியாக நீங்கள் தான் உள்ளீர்கள். அற்புதமான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையும். சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 85% நன்மைகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ தேர் திருவிழாவில் கலந்து கொள்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்று நம்பும் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு பழகியவர்கள். தர்மம், நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள். உங்கள் ராசிக்கு 5வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறந்ததால் பிரச்சனைகளின் ஆணிவேரை கண்டறிந்து சீர் செய்வீர்கள். தடைகள் உடைக்கப்படும். புது பொலிவுடன் காணப்படுவீர்கள். கிடப்பில் கிடந்த பல வேலைகளை முழு மூச்சுடன் முடிப்பீர்கள். பணவரவு அதிகரிக்கும். பழைய கடனை பைசல் செய்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த காரசாரமான விவாதங்கள் மறையும். தள்ளிப்போன சுப காரியங்கள் கைகூடி வரும். சொந்த ஊர் கோயில்களில் முதல் மரியாதை கிடைக்கும். பிள்ளைகளின் நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகள் இல்லாத தம்பதிக்கு வாரிசுகள் உருவாகும். தம்பிக்கு கல்யாணம் தடையின்றி நடைபெறும். அரைகுறையாக நின்று போன வீட்டை முழுமையாக கட்டி முடிக்க வங்கியில் கடன் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அனுபவம் இந்த வழக்கறிஞரை கலந்து ஆலோசிப்பதும் நல்லது. இல்லத்தரசிகளுக்கு கணவர் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் மாறும். கன்னி பெண்களுக்கு கல்லூரி படிப்பில் வெற்றியுண்டு. மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் பிறக்கும். புதிய கலைகள் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள். தொழில் துறையில் முன்னேறும் வாய்ப்புகளை பெறுவீர்கள். உணவு, துணி தொடர்பான தொழில்கள் தொடங்கலாம். அக்கம் பக்கத்தினர், உறவினர் அவசைகளுக்கு செவி சாய்க்க வேண்டாம். சிலருக்கு அரசு பணி கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு பற்று வரவும் உயரும். போட்டிகளை தவிடு பொடி ஆக்குவீர்கள். வராது என்றிருந்த பாக்கி தானாக வந்து சேரும். பழைய கடையை மாற்றியமைப்பீர்கள். வேலையாட்களை அரவணைத்து போவீர்கள். கண்ணாடி, ஆடை, பெட்ரோல், டீசல் வகைகளால் லாபம் அடைவீர்கள். கூட்டு தொழிலில் தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும். பங்குதாரர்களும் உங்களை புரிந்து கொள்வார்கள். முக்கிய பிரமுகர்கள், பிரபலங்களை சந்திக்க நேரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். ஒருபுறம் பணிசுமை அதிகரித்தாலும் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். சக ஊழியர்களால் மதிப்பு மரியாதை கூடும். முக்கிய பணவரவு, பதிவேடுகளை கவனமாக கையாளுங்கள். திடீர் இடமாற்றம் உண்டு. அது சாதகமாகவே அமையும். கணினி துறையினருக்கு புது சலுகைகளும் சம்பள உயர்வும் உண்டு. வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும். கலைத்துறையினருக்கு தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும். வீண் விமர்சனம், வதந்தியிலிருந்து விடுபடுவீர்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மொத்தத்தில் இந்த புத்தாண்டு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வைப்பதாகவே அமையும். மேலும் இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கை மகரம் ராசிக்காரர்களிடம் கடினமாக நடந்து கொள்கிறது. ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சுலபமாக கிடைக்கும் வெற்றிகளை அவர்கள் தாங்க முடியாது என்று வாழ்க்கை அறிந்திருப்பதால் சோதனைகளின் வழியாக அவர்களை பயிற்சி செய்கிறது. அந்த சோதனைகளை அவர்களை மெதுவாக உயர்த்தி பிறரால் எட்ட முடியாத நிலைக்கு கொண்டு செல்கின்றன. அதனால்தான் மகரம் ராசிக்காரர்கள் தாமதமாக மலர்கிற மலர்கள், ஆனால் மலர்ந்த பின் வாசனை காலம் முழுவதும் நீடிக்கும். அமைதியாக இருப்பதால் அவர்கள் அகந்தையுடன் இருப்பவர்கள் என்று நினைக்கப்படலாம். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாததால் அன்பில்லாதவர்கள் என்று தோன்றலாம். ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. அவர்கள் தேவையில்லாத மனிதர்களுக்கும் வார்த்தைகளுக்கும் இடம் கொடுக்காமல் தங்கள் சக்தியை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள்வதே அந்த அமைதி. மகரம் ராசிக்காரர்களின் இதயம் மென்மையானது. அதை பாதுகாக்கும் கவசம்தான் அந்த அமைதியான தோற்றம். எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை மகரம் ராசிக்காரர்கள் மெதுவாக கற்றுக்கொள்கிறார்கள். உதவி கேட்பது பலவீனம் அல்ல, பகிர்ந்து கொள்வது சுமையை குறைக்கும் என்பதே அவர்களுக்கான ஒரே வாழ்க்கை பாடம். இதை உணர்ந்த நாளிலிருந்தே அவர்களின் வாழ்க்கை இன்னும் சீரானதாகவும் மன அமைதியுடன் கூடியதாகவே மாறும்.
பணம், பதவி, பெயர் இவை அனைத்தும் மகரம் ராசிக்காரர்கள் அடைவார்கள். ஆனால் வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள் அதுவல்ல. நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் மன அமைதியே அவர்களின் உண்மையான வெற்றி. அந்த அமைதியை அடைந்த பிறகு அவர்களின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றும். அது எல்லாம் சரியாக நடந்தது என்று வாழ்க்கையை பார்த்து கொள்ளும் புன்னகை. உலகம் கூச்சலிடும் போது மகரம் ராசிக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். உலகம் பாராட்டும் போது அவர்கள் அடுத்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் எழுதும் வரலாறு சத்தமாக இருக்காது, ஆனால் காலம் முழுவதும் நிலைத்திருக்கும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தனியாக இருப்பதை தேர்வு செய்கிறார்கள். அது அவர்களுக்கு வழி கொடுப்பதால் அல்ல. அவர்கள் சிந்திக்க, மீண்டும் தங்களை கட்டமைக்க அந்த தனிமை தேவைப்படுவதால் தான் கூட்டத்தில் இருந்தாலும் மனதளவில் தனியாக இருப்பார்கள். அந்த அமைதியான நேரங்களில் தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை திட்டமிடுகிறார்கள். பிறர் பேசிக் கொண்டிருக்கும் இடத்தில் மகரம் ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை வடிவமைத்து கொண்டிருப்பார்கள். இந்த தனிமையே அவர்களை மனதளவில் மிக வலிமையானவர்களாக மாற்றுகிறது. மகரம் ராசிக்காரர்களை உடைப்பது எளிதல்ல. அவர்கள் அழமாட்டார்கள், சத்தம் போட மாட்டார்கள், புகார் சொல்ல மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருப்பார்கள். யார் துரோகம் செய்தார்கள், யார் உதவி செய்தார்கள், யார் எப்போது எப்படி நடந்தார்கள், எல்லாமே அவர்களின் நினைவில் இருக்கும். பழிவாங்க மாட்டார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு பதில் சொல்லும் வரை பொறுமையாக காத்திருப்பார்கள். அந்த உள்ளார்ந்த கட்டுப்பாடு தான் மகரம் ராசிக்காரர்களின் இரும்பு கவசம். சரி, உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும். அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.